வணக்கம் நண்பர்களே, வாங்கோ லாக் கொரியரை போய் பார்ப்போம் எப்படி என்று. இதை நாம் பார்ட் 1 பார்ட் 2 காட்டுகிறோம். பாருங்க, லாக் டு கொரியர் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதைத்தான் நாங்கள் உள்ளே போய் பார்க்க போகிறோம். என்ன மாதிரி என்று பார்த்துட்டு சொல்லுவோம். இப்படியே போவோம். இதில் இருக்கும் கப்பல்கள் தனியாராக்கண்டியாக இருக்கலாம். கடற்கரையா அப்படியே பார்த்துக்கணும். பாருங்க, கட்டி இருக்கு. இந்த இதில் எழுதியிருக்கு பாருங்க. இதுக்கு தான் நாங்கள் போகிறோம். இந்த வத்தோலை போகலாம் 2 மணிலேருந்து 3 மணிக்கு. பெரிய ஆக்களுக்கு 22 ரூபா, சின்ன ஆக்களுக்கு 6 ரூபா. பாருங்க, இதில் இங்கிலீஷில் எழுதி போட்டிருக்கு லா கொரியர் குரிசே 2 PM 3 PM. ஸோ இது டச்சில் எழுதி போட்டிருக்கு. இது ஃப்ரெஞ்சு, நாங்கள் இருக்கிற இடத்தான். ஸோ பத்தோ இது போடுறது இதாண்டு ஒரே இடத்துல விழா போட்டிருக்கு. ஸோ இதுதான் இப்படியே இது முதல் இது தண்ணி நிறையும். இப்போ கொஞ்சம் வெயில் திறந்த தண்ணி வச்சுக்க அந்த நடுவுக்கு போய் பார்க்கணும். வத்தோலை போகிறது மக்கள். இப்போ நாங்கள் நடந்து போய் பார்ப்போம். இப்படியே பாருங்க, பார்த்துக்கண்டு நாங்கள் போகிறோம். நடந்து போய் கண்டிருக்கிறோம், பார்ப்போம். பார்த்தீங்களா, இது கப்பல்கள் ஏற்றி இறக்குற இடம். அதுதான் இது. தண்ணி வத்திருக்கு. இது ஃபுல்லாகவே தண்ணி வர்ற இடம். இவ்வளோ ஃபுல்லாக நிறையும் தண்ணி. இந்த தண்ணி வத்தி இருக்கிறபடியாக நாங்கள் நடந்து போய் இதன்றோம். தண்ணி திறந்து விட்டுருவாங்க பேருந்து. ஆனபடியாக பாருங்க, இதில் இப்படி கப்பல்கள் இருக்கிற இடம் தான் இது. இது அப்படியே பாருங்க, வெயில் அந்த மாதிரி வெயில் இருக்குது. இப்படியே போய் பார்த்து கண்டு போவோம். ஓகே, அங்கே இவ்வளோ மக்கள்கள் அங்கங்கே நடந்து போயினோம்னு சொல்லி. மண்ணை பார்த்தீங்கன்னா பாருங்க, ஊரை போல் தண்ணி இல்லாமல் வடிச்சிருக்கும். அதே போல் தான் இருக்குது. ஸோ அப்படியே நடந்து போய் பார்த்து கண்டு வருவோம். பாருங்க, இவ்வளோ அழகான இடம் வந்து. இதுக்குரிய லாக் தான் ஒரு பொட்டியாக இருக்குது. இப்படியே நடந்து பார்த்து கண்டு வருவோம். பாருங்க, தண்ணி இதெல்லாம் பேருந்து தண்ணியாக தான் இருக்குது. இது புட்டியாக இருக்குது. பேருந்து இது ஃபுல்லாகவே தண்ணி வந்துடும். தண்ணி திறந்து விடுறோம். நல்ல வெயிலுக்கெல்லாம் தண்ணி வந்துடும். இப்போ 4ஆம் மாதம். இது சமருக்கெல்லாம் தண்ணி வந்துடும். இன்னும் கொஞ்சம் இதை திறந்து விடுவாங்க. பாருங்க, இவ்வளோ பேர் நிற்கணும் வந்து. பாருங்க, தண்ணி ஓடிக்கொண்டிருக்குது. என்னுடைய நிழல் தெரியும். பார்த்தீங்களா, தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு. இப்படியே பாருங்க, இதுதான் இது. நான் அங்கே நின்று வந்து கண்டிருந்தேன். எங்கள் அங்கால நின்று வந்துருந்தேன். அப்படியே வந்து அந்த தொங்கலில் நின்று வந்தேன்னா அப்படியே பார்த்துக்கண்டு நாங்கள் போவோம். சனங்கள் வந்து இருக்கிறேன் பாருங்க. அங்கே தண்ணி வற்றி இருக்கிறபடியே சனம் இருக்குது. நீந்தினோம் இதில் பாருங்க. கடல் வண்டியில் இது ஒரு ஏரி, தண்ணி திறந்து விடுறது. இப்படியே இந்த கரையால் போய் கண்டு பார்ப்போம். ஓகே, மேலுக்கு எல்லாரும் அந்த இதுக்கு தான் போகணும். போய் பார்ப்போம் என்ன மாதிரியாண்டு. வடிவான இடம் தான். நான் நின்றதான் அந்த கரையில். இதில் தான்
நான் நின்ற இடம் இப்படியே வந்து இப்படியே வர்றேன் பேரங்க. தூரம் விழுபட்டு வருதுதான். சூப்பராக தான் இருக்கு. அப்படியே சுற்றி போய்க்கண்டு அந்த கட்டிடத்தை போய் பார்க்கணும், அதுக்குள்ள என்ன இருக்கண்டு. சின்ன பிள்ளையில கூட்டின்னு வந்து விளையாடினேன். ஆனால் இழைக்குது, நடக்க நடக்க இழைச்சி கண்டிருக்கு. ஆனால் இந்த தண்ணி தாழ்ப்பந்தான் இங்கே பார்த்தீங்க. ஸோ வத்தோக்கள் வர்ற இடம் பாருங்க. கல் எறிஞ்சு விளையாடினோம். இவ்வளோ தாழ்ப்பம் இப்படியே நாங்கள் போய் பார்ப்போம். எனக்கு இவ்வளோ பேர் போய் பார்க்கணும் உண்டு. அதே போல் நாங்களும் போய் பார்த்துக்கிட்டுருக்கோம். பாருங்க, நான் நின்றது அந்த தொங்கல் பாருங்க. இதில் தான் நான் நின்று சுற்றி வந்திருக்கிறேன். இப்படியே இந்த மலைக்கு போவோம். இந்த மலைக்கு போய் பார்ப்போம். போய் ஆக்கள் எல்லாம் போய் போய் வரையணும். எப்படி இருக்கு சரியான வியூ. ஜலையும் ஜலையும் பாருங்க. நடுவில் இது பாலம் போட பாருங்க. இதால் நடந்து வரலாம், போகலாம். விண்டருக்கு இதுக்கு மேலே தண்ணி வராது. கணக்கான இதாக இருக்கு. 10 வல்ல போய் இதன்றது நடந்தும் போகலாம். இப்படியே போய்கின்றிருக்கிறேன் பாருங்க. இப்படியான இவ்வளவு அழகான இடம் பாருங்க. சூரியனை இந்த தொங்கல் அந்த தொங்கல்ல இருந்து இப்படியே சுற்றி நடந்து நான் இதால் இது வரைக்கும் வந்துட்டேன். போய் பார்ப்போம். அதுக்குள்ளே கொஞ்சம் முளைக்குது தான், பரவாயில்ல. நல்ல வடிவாக இருக்கு. உண்மையில் சூப்பரான இடம். இது வந்து பார்க்க இவ்வளோ அழகான இடம் வந்து என்னுடைய சிஸ்டர் வந்தால் இவருக்கு கூட்டியன் வந்து காட்டத்தான் போகணும். பார்ப்போம். இப்போ ஃப்ரான்ஸ்லேருந்து வரவோ அப்போ ஒரு நாய் கூட்டின்னு போய் காட்டும். சூப்பராக இருக்கு. ஆனால் இது நெடுக இதுக்கு மேலே தண்ணி வராது. இது நட போட வச்சிருப்பினோம். ஆனால் இஞ்சால நான் கப்பல்லையும் அதில் விலை இருக்கு. அப்படியே நீரை அந்த இதுக்கு வர்றது பாருங்க. ஹெலிகாப்டர் போகுது. அதாவது இது ஹாஸ்பிட்டலுக்கு ஹெலிகாப்டர் போய்கின்றிருக்கு. மேலடிக்கு கரையை சுற்றி இப்படியே போய்கின்றிருப்போம். பாருங்க, இஞ்சால கடலையும் இஞ்சால இதே நடப்பாதை வச்சிருக்கு. ஆனால் இது நடப்பாதைன்னு சொல்லல. கல்லுகள் புட்டிகள் எல்லாம் இருக்கு. இன்னும் சமநிலைப்படுத்தாத இடம் தான் இது. இப்படிதான் எல்லாரும் போய் வரணும். நான் போய் பார்க்குறேன். பாருங்க எவ்வளோ இதாக இருக்குன்னு அழகா. இது இந்த பக்கம் சூப்பராக இருக்கு. அழகு. இது இந்த பக்கம் இந்த சுத்த வர நடுவில் ஒரு பாதை விட்டுக்கு இந்த மலையை சுற்றி கடல். இதில் நடக்கிறதுக்கு ஒரு பாதை விட்டுருக்கணும். இப்படியே பார்த்துக்கண்டு போகும்.
ஒரு கொலுசு பாருங்க. C'est très dangereux. Et les gens ne se rendent pas compte en fait. Eux ils disent ah mais c'est rien, ah mais il est pas lourd. Ah mais 500 grammes à travers une hélice à lancer à 200 km/h. Ouais, ils sont... இது ரெய்னிங் போல கொடுத்துருக்கு. சின்ன சின்ன வத்துக்கள்ல சின்ன சின்ன இடங்கள்ல அப்படி இருக்கேன். ஸோ இங்கே நிறைய நடந்து போய்கண்டிருக்கணும். இதாவே தனிப்பட்ட அக்கௌண்ட் இது. கொஞ்சம் போய்கன்று எப்படி இருக்கு அழகான வியூ. உங்களுக்கு இது பார்க்க அழகாகத்தான் தெரியும். பாருங்க எப்படி இருக்குன்னு. உண்மையில சூப்பராக இருக்கு பாருங்க. இஞ்சி அந்த கை மெனிஃபிக் தண்ணியை பாருங்கள். இஞ்சால வெயில், இஞ்சால பார்த்தா இப்படியே திருப்பி பார்க்க ஒரு டிஃபரன்ஸாக இருக்குது. இப்படியே பார்த்துக்கண்டு நாங்கள் போவோம். பாருங்கள் சின்ன பிள்ளைகள்லாம் போய் வரையணும் இந்த மலைக்கு. ஸ்ரீலங்கா சிகிரியா போல் இதுவும் ஒரு இடம். ஸ்ரீலங்கா சிகிரியாவுக்கு போயிருக்கேன். அதே போல் இதுவும் மலை. அதில் கடல் இல்லை, இங்கே கடலை சுற்றி இருக்கு. அழகாக இருக்கு, சூப்பராக இருக்கு பாருங்க. இவ்வளோ உயரம் வந்து இனி இந்த உயரத்தில் கறி பார்ப்போம். வடிவாக இருக்கு. இப்படி ஏறிக்கணும் போவோம். இவ்வளோ உயரம் பார்த்தீங்களா? மரத்தால் இதை கட்டி விட்டுருக்கு. சுத்த வேற மரம் இருந்திருக்கு, அதை வெட்டி இருக்கணும் பாருங்க. இப்படியே நடந்து நாங்களும் போய் பார்ப்போம். நடக்கக்கூடியாக்கள் ஏறி வரலாம். இதில் இருந்து இங்கே இதே பாதையால் இப்படியே சுற்றி இது வரைக்கும் வந்துட்டு இனி மிகுதியை பார்ப்போம். பாகன் 2 தொடரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.